Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம கீரை வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி. உங்க குழந்தைகளை ஈஸியா கீரை சாப்பிட வச்சிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு கப் கடலை மாவை 2 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா கழுவி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த கடலை பருப்பை மிக்சர் ஜாருக்கு சேர்த்துருங்க. இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 சின்ன துண்டு இஞ்சி, 2 பூண்டு பல்லு, 6 காஞ்ச மிளகா, அப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கொரகொரையா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திடலாம். இது கூட 1 வெங்காயத்தை நல்லா பொடுசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், அதே மாதிரி கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள், அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கூடிய முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்தாச்சு. ஸோ இதுல இருந்து ஒரு சின்ன போர்ஷனா எடுத்து நல்லா ஸ்மூத் பாலா உருட்டிடுங்க. லைட்டா கைகளுக்கு நடுவில் வச்சு தட்டிட்டு ஓரங்களை நல்லா ஷேப் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா வடையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு இரும்பு சட்டியை சூடு பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு வடையாக உள்ளே சேர்த்துடலாம். ரொம்ப ஒரே நேரத்தில் சேர்க்காதீங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. ஸோ அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். அகெயின் இது ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ 2 சைடும் நல்லா வெந்தாச்சு. நல்லா கிறிஸ்பி அண்ட் கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதை நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி, குவிக் அண்ட் ஹெல்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.